ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு இடியாப்பம் ரெசிபி. மில்லட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ராகி இடியாப்பம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ராகி இடியாப்பம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இந்த மாவும் உப்பும் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ இதில் நம்ம நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா முறுக்கு மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சூடாக இருக்கணும் நல்லா, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு மாவு பதத்தோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இடியாப்ப குழல் எடுத்து இந்த மாதிரி ஓட்டை இருக்க குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு புளிகிற மாதிரி நம்ம ஒரு உருண்டை எடுத்து நல்லா அந்த குழலில் உள்ளார போட்டுருங்க. அது ஃபுல்லாக நக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் இதை வந்து புளிஞ்சு நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடியாப்பம் பிளேட் இருக்குது, அது மாதிரி கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இடியாப்பம் எல்லாமே புளிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 to 7 minutes நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம ராகி இடியாப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம தேங்காய் பாலோட சர்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு குருமா இல்லை ஸ்டூ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.